ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார்களே, ஜனாசா சட்டத்திட்டங்கள் பாடம் 18வது பாடம் ஜனாசாவுடைய சட்டத்திட்டங்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதின நூல் துருசுல் முஹிம்ம. இந்த உம்மத்தின் பொதுஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள், இந்த உம்மத்தின் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்று ஏறத்தாழ 7-8 மாதமாக இந்த நூலை படித்து வருகிறோம். அதில் 18வது பாடத்தில் கடைசி பாடம், அந்த நூலின் கடைசி பாடம் ஜனாசா சட்டத்திட்டங்கள். இந்த நூல் 18 பாடமாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் 5 பாடத்தில் தௌஹீதை பற்றி எல்லாம் ஃபுல்லா முழுதாக படித்தோம். பின்பு தொழுகையை பற்றி படித்தோம், உதுவை பற்றி படித்தோம், பின்பு குணாதிசயங்கள் நற்பண்புகளை பற்றி படித்தோம். அதற்கு பிறகு கடைசியாக இந்த நூலை எதை கொண்டு முடிக்கிறார்கள் என்றால், இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் ஜனாசா சட்டத்திட்டங்கள். மன்னரை வாழ்க்கையை நோக்கி ஒரு மனிதன் நகர வேண்டும். ஏனெனில் ஒரு முஸ்லிம் அவனுடைய கடைசி வாழ்க்கை, கடைசி பருவம் மன்னரையை நோக்கி முடிகிறது. யாரும் இதில் தப்பிப்பதற்கில்லை. எல்லோரும் மன்னரை நோக்கி முடிவதால் அதை கொண்டு கடைசியாக இந்த நூலை முடிவு செய்கிறார்கள். அந்த பாடத்தில் 18வது பாடத்தில் 6வது பகுதியில் 6வது அமர்வில் இருக்கிறோம். நேற்று கடைசியாக மையத்தை கிப்லாவை முன்னோக்கி, அதாவது மையத்தை கிப்லாவுக்கு சாய்ந்தவாறு கிப்லாவின் பக்கத்தில் அடக்கம் செய்வது பற்றின சட்டத்தை பார்த்தோம். கடைசியாக இந்த விஷயத்தில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, சந்தேகமே இன்றி மையத்தை கிப்லாவை நோக்கி வைப்பது கடமை. ஏனெனில் அது கடமையா அல்லது சுன்னத்தா என்ற கேள்வியை நேற்று பார்த்தோம், நேற்றைய வகுப்பில். ஆனால் கடைசியாக ஷேக் அரஃபாத் இதற்கு விளக்கம் எழுதுகிறவர்கள் சொல்கிறார்கள், இந்த விஷயத்தை பொறுத்தவரை சந்தேகமின்றி மையத்தை கிப்லாவை நோக்கி வைப்பது வாஜிப். நீங்க இப்போது ஒரு மையத் இருக்கிறது என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, கிப்லா இருக்கிறது. கிப்லா ஒருவேளை இந்த பக்கம் இருக்கிறது என்றால் இப்படி பார்த்து வைப்பது, இந்த பக்கம் இருக்கிறது என்றால் இப்படி பார்த்து வைப்பது, இப்படி, அல்லது இந்த பக்கம் இருக்கிறது என்றால் இப்படி பார்த்து வைப்பது. இந்த விஷயத்தை சொல்கிறார்கள். இதுதான் மையத்தை கிப்லாவை நோக்கி வைப்பது. வெளிநாடுகளில் ஜன்னத்துல் பக்கியிலே நாம் பார்த்த, மதீனாவிலே இருக்கும்போது நாம் பார்த்த எல்லா அடக்க ஸ்தலங்களும் தஃபன் செய்யும் பொழுது இந்த நோக்கில் தான். அதுவும் முக்கியமாக உலமாக்களின், மார்க்க அறிஞர்களின் தஃபனை நாம் பார்க்கும் பொழுது, அவர்களை அடக்கம் செய்யும் பொழுது இந்த எல்லா வகையான சுன்னத்தையும் நிலைநிறுத்தினார்கள். லஹது அமைப்பது, நாம் ஏற்கனவே சொன்னோம். கபரின் பக்கவாட்டு அறை, கபரில் ஒரு பக்கவாட்டு அறையை ஏற்படுத்துவது. நம்முடைய சேனலில் அந்த போட்டோ இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அதை பார்த்துக் கொள்ளுங்கள். லஹது. அதே போல ஷக் என்றால் கபரின் நடுப்பகுதியில் ஒரு அறை. அது எப்படி அறை என்றால், குழிக்குள் ஒரு குழி, குழிக்குள் ஒரு குழி, நடுக்குழி. சரி, அல்லாஹ்வின் அடியார்களே, சந்தேகமின்றி மையத்தை கிப்லாவை நோக்கி வைப்பது வாஜிப் என்பதே சரியான கருத்தாகும். ஏனெனில் இது முஸ்லிம்களுக்கும் மாற்று மதத்தவர் இடையிலான ஒரு அடையாளமாகும். முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் உள்ள ஒரு அடையாளமாகும். ஒரு மன்னரை கிப்லாவை நோக்கி திருப்பப்பட்டிருப்பதை நீங்கள் கண்டால் அது ஒரு முஸ்லிமின் மன்னரை என்பதை அறிந்து கொள்வீர்களாக. ஆனால் காபிரின் மன்னரை கிப்லாவை நோக்கி திருப்பப்படாது சொல்கிறார்கள். அதே போல அல்லாஹ்வின் அடியார்களே, கவனியுங்கள். ஒரு ஜிம்மி, அதாவது முஸ்லிம் ஆட்சியில் வாழும் மாற்று மதத்தவர், ஒரு பெண், கவனியுங்கள், தனது வயிற்றில் ஒரு முஸ்லிம் கருவை சுமந்த நிலையில் மரணித்தால் எப்படி? நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ்வின் அடியார்களே, முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. வேதம் கொடுக்கப்பட்டவர்களை என்ன செய்யலாம்? திருமணம் செய்து கொள்ளலாம். சரியா? அது இன்று இருப்பவர்கள் அந்த சட்டத்தில் வருவார்களா என்றால் பெரும் கேள்வி.
கிறிஸ்தவர்கள் யூதர்கள் பெண்களை முஸ்லிம்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்றால் ஆம், திருமணம் முடித்துக் கொள்ளலாம். இது அடிப்படை சட்டம். இதை குர்ஆன் விளக்குகிறது. இந்த சட்டத்தின் அடிப்படையிலோ அல்லது வேறொரு அடிப்படையிலோ ஒரு திம்மி முஸ்லிம் ஆட்சியில் வாழும் முஸ்லிம் அல்லாதவர், முஸ்லிமுடைய ஆட்சியில் நடக்கும், அங்கு அவர் வாழ்வார், முஸ்லிம் அல்லாமல் வாழ்வார். ஒருவேளை அந்த பெண் தனது வயிற்றில் ஒரு முஸ்லிம் கருவை சுமந்த நிலையில் மரணித்தால், இப்போது அந்த பெண்ணை எந்த கிப்லாவை நோக்கி முன்னோக்கி கிப்லாவின் பக்கம் அடக்கம் செய்ய வேண்டுமா அல்லது கிப்லா இல்லாமல் ஏதாவது, ஏனெனில் அந்த பெண் ஒரு காஃபிராக இருக்கிறார், அந்த பெண்ணை அப்படியே அடக்கம் செய்ய வேண்டுமா? பெரும்பான்மையான அறிஞர்களின் கருத்தின்படி அவர் முஸ்லிம்களின் மையவாடிக்கும் காபிர்கள் மையவாடிக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அங்கு அந்த பெண்ணின் முதுகு பக்கத்தை கிப்லாவை நோக்கி இருக்குமாறு வைப்போம். ஏனெனில் கருவில் இருப்பது முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய பிள்ளை. அதனால்தான் உலமாக்கள் இங்கு சொல்கிறார்கள், ஏனெனில் தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தையின் முகம் அவரது முது பக்கத்தை நோக்கியே இருக்கும் போது இதையே காஃபிர் மையவாடி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என உலமாக்கள் சொல்கிறார்கள். அதாவது எந்த அளவிற்கு முஸ்லிம் கிப்லாவை நோக்கி மரணித்துக்கக்கூடிய ஒரு முஸ்லிமை கிப்லாவை நோக்கி அவர்கள் வைக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. அல்லாஹ் நடிகார்களே, அடுத்த விஷயம். எனவே இதையெல்லாம் நாம் பார்க்கிறோமா? இதெல்லாம் நாம் செயல்படுத்துகிறோமா? கிப்லாவை முன்னோக்கி தான் நாம் அடக்கம் செய்கிறோமா? இதையெல்லாம் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானா. கடைசியா அடுத்த சட்டம், கஃபனின் முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டும். இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், கஃபனின் முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டும், ஆனால் அவை நீக்கப்படக்கூடாது, அங்கேயே விட்டுவிடப்பட வேண்டும். என்ன? அதாவது மையத்தை உள்வாங்கும், மையத்தை கஃபன் அதாவது கபரில் உள்வாங்கும் பொழுது அல்லாஹ்வின் அடியார்களே, உலமாக்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால் கால் வழியாக உள்வாங்க சொல்கிறார்கள். மையத்தை ஒருவர் கபரிலே இறங்கி அதை அதை கீழே வாங்கும் போது கால் வழியாக உள்வாங்குவதை தான் சுன்னத் என்று சொல்கிறார்கள். கால் வழியாக இப்படி. அல்லது கிப்லா இருக்கின்றால் கிப்லாவை நோக்கி உடம்பை, எடுத்துக்காட்டாக இதுதான் மையத், இதுதான் மையத், இது தலை, இது கால். இப்போது நாம் இங்கு நின்று கபரிலே இருக்கிறோம். இதை இறக்கும் பொழுது தலையை வாங்காமல் காலை வாங்கி இவ்வாறு வைக்க சொல்கிறார்கள். அதே போல் இது கிப்லா அல்லவா? இது கிப்லா, இது கபர், நீட்டாக இருக்கு கபர். உடலை சில நேரம் எப்படி வாங்கலாம் என்றால் கிப்லாவை பார்த்தவாறு இப்படி இறக்குவது, கிப்லாவை பார்த்தவாறு, கிப்லாவை முன்னோக்கியவாறு, இது கிப்லா, கிப்லாவை முன்னோக்கியவாறு இப்படி இறக்குவது. இதில் கபரில். சரி, மையத்துகளில் அல்லாஹ்வின் அடியார்கள் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், மையத்தை லஹ்தினுல் மன்னரையின் பக்கவாட்டு அறை வைப்பதற்கு முன்பாக கஃபனை இறுக்கி கட்டுப்பட்டு இருக்கும் அந்த முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டும். அவை அவிழ்க்கப்பட்ட கஃபனுடனே விடுபட்டு விட வேண்டும். ஏனெனில் கஃபன் கலைந்து விடக்கூடாது என்னும் அச்சத்தில் தான் அவை கட்டப்பட்டன. ஏன் ஆரம்பத்தில் கட்டப்பட்டன? கஃபன் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக கட்டப்பட்ட அந்த முடிச்சை நீங்கள் கபரிலே வைக்கும் பொழுது அதை அவிழ்த்து விட வேண்டும். ஆனால் அவிழ்த்து விட்டு உருவி விட வேண்டுமா? உருவ வேணாம், உருவாமல் நீங்கள் அதை அவிழ்த்து மட்டும் விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார்கள். தற்போது மையத் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த அச்சம் நீங்கி விடுவதால் அவற்றை அவிழ்த்து விடுவது எந்த தவறும் இல்லை. இது 4 மதுஹபின் கருத்தாகவும் இருக்கிறது. சரி, அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மையத் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவரது முகம் திறக்கப்படக்கூடாது. மையத் கஃனிலே அதாவது தஃனிலே வைக்கப்பட்ட போது நாம் அதை மூடுவதற்கு முன்னால், மையத்தை மண்ணு போட்டு நாம் மூடுவதற்கு முன்னால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவரது முகம் திறக்கப்படக்கூடாது. பிறகு அதன் மீது செங்கற்கள் லபின் அடுக்கப்பட்டு அவை உறுதியாக இருப்பதற்கும் மண் உள்ளே போகாமல் இருப்பதற்கும் களிமண் பூசப்பட வேண்டும். என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பழக்கம் இருக்கிறது. ஆனால் நாம் இங்கு எதை கொண்டு மூடுகிறோம்? மையத்தை
இது கட்டை பலகை அல்லவா? மதீனாவில் எப்படி மூடுவார்கள் என்றால், இங்கே சொல்லுவது போல் செங்கற்கள், பிளாட்ஸ், கற்கள் இருக்கும். இந்த கற்கள் அதிலே அந்த போட்டோவில் இருக்கும், பார்த்தீர்கள் என்றால் தெரியும். மையத்தை லஹது பக்கவாட்டு அறையில் வைத்ததற்கு பிறகு என்ன செய்வார்கள் என்றால், அந்த மையத்தின் மீது இப்படி 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 ஒன்றன் பின் ஒன்றாக செங்கற்களான ஆகன பலகைகளை வைப்பார்கள். எப்படி என்றால், இந்த சாக்கடைக்கு மேல் நாம் போகிறோம், அது என்னது? இந்த ஸ்லாப் அல்ல, கற்களாலான செங்கற்களாலான ஸ்லாப், லைட் வெயிட்டா தான் இருக்கும். அதை எடுத்து அது மேலே பூசி அது மேலே வைத்து அந்த கேப்பில் எதுவும் வெளி உள்ளாமல் போவதற்காக அந்த இடத்திலே களிமண்ணை பூசி விடுவார்கள். செங்கற்களான ஸ்லாபை வைத்து, இதற்கு ஸ்லாப் இருக்கிறது, அதை வாங்கி அது மேலே வைத்து அதன் கேப்பில் என்ன செய்து விடுவார்கள்? களிமண்ணை பூசி விடுவார்கள். அதைதான் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ். சரி, ஷேக் அரஃபாத் என்ன சொல்கிறார்கள் பார்ப்போம். இதற்கு விளக்க உரையில், மையத் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவரது முகத்தை திறப்பது அனுமதிக்கப்படாது. மையத்தை லஹதினுக்குள் பக்கவாட்டு அறைக்கு வைத்த பிறகு செங்கற்கள் மற்றும் களிமண்ணை கொண்டு அந்த அறையை மூட வேண்டும். அதனால்தான் உலமாக்கள் சொல்வார்கள், பக்கவாட்டு அறையை கபரிலே வைத்து விட்டதற்கு பிறகு, அந்த போட்டோவில் தெரியும், பக்கவாட்டு அறையில் இப்படி உள் புகுந்து, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் சொல்ல போனால் நேற்று ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போது கபர் இருக்கிறது என்றால், இதுதான் கபர் என்றால், இங்கே குழி தோன்றுவது மட்டும் அல்லாமல் இந்த பக்கவாட்டு இருக்கிறது அல்லவா, இங்கும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கேப்பை ஏற்படுத்த வேண்டும். இங்கும் ஒரு கேப், அதாவது கபர் இதுதான் இருக்கிறது என்றால் இந்த இடத்தில் எக்ஸ்ட்ராவாக குழி தோன்றுவது மட்டும் அல்லாமல் இந்த சைடிலும் என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். இந்த சைடில் எடுத்ததற்கு பிறகுதான் மையத்தை இப்படி போட வேண்டும். இப்படி போட்டு கற்களை போட்டு மூட வேண்டும், அந்த ஸ்லாபை போட்டு மூட வேண்டும். புரிகிறதா? இதுதான் அடிப்படை, இப்படித்தான் வைக்க வேண்டும். இந்த கேப்பில் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அதனால உலமாக்கள் சொல்றாங்க, மண் வலுவாக இல்லை என்றால் லஹதை நீங்கள் செய்ய வேண்டாம். ஏனெனில் மண் சரிந்து விட்டது என்றால் எல்லாம் போய்விடும். மண் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்தில் நீங்கள் போடக்கூடிய அந்த சின்ன கேப்பில் அந்த அறையை நாம் தாராளமாக செய்யலாம். மண் இல்லாத பட்சத்தில் என்ன செய்து கொள்ளலாம்? நடுவில் அந்த ஷக்கு முறையை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். விளங்குகிறதா? நன்றாக. இது மிக முக்கியமான விஷயம். இந்த சுன்னாவை ஹயாத்தாக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. இந்த சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்கியே தீர வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயம், இவ்வளவு விஷயம் இருக்க, முஸ்லிம்கள் செய்யக்கூடிய விஷயம் இருக்க, என்று கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், இதை செய்ய வேண்டும் என்றால் மது அருந்தினவர்கள், இந்த குழியை நோண்ட வேண்டும் என்றால் ஊரில் மது அருந்துபவர் யாராக ஒரு 4 பேர் இருப்பார்கள், அவர்களிடம் காசை கொடுத்து குழியை தோண்டி விடுவார்கள். அவர் அந்த மதுவை போட்டுவிட்டு அவர் என்ன செய்கிறார் என்று அவருக்கும் தெரியாமல், எப்படி தோன்றினீங்க என்று கேட்டாலும் அதற்கு பதில் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரியாக உட்கார்ந்து இருப்பார். எங்க நடக்கிறது? எங்கள் ஊரில் நடப்பதை நான் பேசுகிறேன். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். இதற்கென்று ஒழுங்காக அவர்களுக்கு ஒழுங்கான காசை, ஏற்ற ஊதியத்தை கொடுத்து முஸ்லிம்களின் மன்னரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சமுதாய தலைவர் என்று எதற்கோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களின் மன்னரை விஷயங்களில் அக்கறை செலுத்துபவர்கள் இங்கு யாராக இருக்கிறார்கள்? லஹது முறையை இங்கு யார் இங்கு பயன்படுத்துகிறார்கள்? சுன்னாவின் முறையில் அடக்கம் செய்வதற்கு யார் உதவுகிறார்கள்? முஸ்லிமின் தலைவர்கள், சமுதாய தலைவர் என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்கு இப்படிப்பட்ட பொது காரியங்களை உதவுவதற்கு யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தை உலமாக்கள் தெளிவாக சொல்கிறார்கள். செங்கற்கள் மற்றும் களிமண்ணை கொண்டு அந்த அறையை மூட வேண்டும். இது குறித்து மார்க்க அறிஞர்களிடையே ஒருமித்த கருத்து விளங்குகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால் தான் சொல்கிறார்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ், ஏற்கனவே இந்த ஹதீஸை பார்த்தோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு செய்யப்பட்டது போலவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்காக லஹதை ஒன்றை அமைத்து என் மீது செங்கற்களை அடுக்குங்கள். பாருங்கள், சஹாபாக்களின் ஆசையை பாருங்கள். இங்கு
மாட மாளிகையாக வீடு வேண்டும், வீடு கட்ட வேண்டும், அந்த வீட்டை கட்டுவோம், இந்த வீட்டை கட்டுவோம் என்று ஆசைப்படுவது ஒரு சமூகம். மற்றொரு சமூகம் எப்படி இருக்கிறது என்றால், மரணிப்பதற்கு முன்னே வசியத் செய்து விடுகிறார்கள். மரணிப்பதற்கு முன்பே வசியத். என்ன வசியத்? நான் என்னை கபரிலே, இதையெல்லாம் சொல்வதற்கு ஈமான் வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இதை பற்றி எல்லாம் இதையெல்லாம் பேசினாலே நல்ல வார்த்தை வராதா? எது நல்ல வார்த்தை, இது கெட்ட வார்த்தையா? என்னை எப்படி அடக்க வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் சுன்னாவின் படி, சத்தியத்தின் படி என்னை எப்படி அடக்க வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் ஆசைப்படுவது, வீட்டில் இதை பேசினால் அது கெட்ட வார்த்தை. ஏன் தர்த்திரியம் பிடிச்ச வார்த்தைகள் எல்லாம் பேசி விடுகிறாய்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீ 100 வருஷம் வாழ்வாய். இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் இந்த விஷயங்களை எல்லாம் இப்படியே கடந்து போக போகிறோம்? ஒரு சஹாபி தெளிவான முறையில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு செய்யப்பட்டது போலவே நான் மரணித்தால் எனக்காகவும் அந்த லஹத, அந்த பக்கவாட்டு அறையை அமைத்து என் மீது செங்கற்களை அடுக்குங்கள். யாராவது சொல்ல முடியுமா? அல்லாஹ்வின் அடியார்களே, சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இந்த நிலை நமக்கும் வர வேண்டும். ஒரு நாள் அதே பக்கவாட்டு அறையை, அந்த அறையை, அந்த மண்ணறையை நாமும் சென்றடைவோம். அதை சமூகம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் நேர்வழியை நம்மை செலுத்துவானாக. மேலும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்களுக்காக லஹத் அமைக்கப்பட்டது, அதன் மீது செங்கற்கள் அடுக்கப்பட்டன. மேலும் அவர்களது மண்ணறை பூமியிலிருந்து ஒரு ஜான். ஒரு ஜான் என்றால் என்ன? ஒரு ஜான் இதான் எதுவா? கவனியுங்கள், இங்கு முக்கியமான சட்டம் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக லஹத் அமைக்கப்பட்டது, அதன் மீது செங்கற்கள் அடுக்கப்பட்டன. மேலும் அவர்களது மண்ணறை பூமியிலிருந்து ஒரு ஜான் அளவு உயர்த்தப்பட்டது. ஒரு ஜான் அளவு உயர்த்தப்பட்டது. சரி, பாப்போம். ஆசிரியர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், செங்கற்கள் கிடைக்கவில்லை எனில் பலகைகள், கற்கள் அல்லது மரக்கட்டைகளை கொண்டு மண்ணில் இருந்து பாதுகாக்கும் வகையில் லஹதை மூடிவிட்டு அதன் மீது மண்ணை போட வேண்டும். இதோ இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவேளை செங்கற்கள், அந்த பிளாட்ஸ், அந்த ஸ்லாப் கிடைக்கவில்லை என்றால் நாம் எதை கூட போடலாம்? எப்படி சொல்கிறார்கள் மக்கள்? பலகைகள், கற்கள் அல்லது மரக்கட்டைகளை கொண்டு மண்ணிலிருந்து பாதுகாக்கும் வகையில், அந்த மண் அரிப்பதிலிருந்து பாதுகாக்கும் வகையில் நீங்கள் மூடிவிட்டீர்கள் என்றால் மண்ணை போட்டு நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? மூடிக்கொள்ளலாம். சரி, செங்கற்கள் கிடைக்காத பட்சத்தில் ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், மரக்கட்டைகள், கற்கள் அல்லது பலகைகளை கொண்டு லஹதை மூடுவதில் தவறில்லை. இங்கே களிமண் பூசுவது என்பது லஹதை மூடுவதற்காக மட்டுமே. ஜனாசாவை அடக்கம் செய்த பிறகு மண்ணறைக்கு மேலே உயர்த்தப்படும் பகுதிக்கல்ல. ஏனெனில் சிலர் மண்ணறையை உயர்த்தி கட்டி அதன் மேல் களிமண் பூசி பூச்சி வேலை செய்பவார்கள். இது தவறான நடைமுறையாகும். பாருங்கள், அரஃபாத்திக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். களிமண் எப்போது பூச வேண்டும் என்றால், அந்த லஹதின் பக்கவாட்டு அறையில் வைத்ததற்கு பிறகு அதை மூடுவதற்காக, பலகைகளை வைத்து மூடுவதற்காக களிமண் பூசி விட்டோம் என்றால் பின்பு எல்லா இடங்களிலும் மண்ணை கொட்டி மூடிவிட வேண்டும். சில பேர் என்ன செய்வார்கள் என்றால், ஷேக் சொல்கிறார்கள், களிமண்ணை எடுத்து தரைக்கு மேல் பூசுவார்கள். மூடிவிட்டதுக்கு பிறகு பூசி பூச்சி வேலை பார்ப்பார்கள் என்று சொல்கிறார்கள் ஷேக் அரஃபாத். இந்த பூச்சி வேலைப்பாடுகளுக்கு எல்லாம் இங்கு வேலை இல்லை, இது தவறான நடைமுறையாகும் என்று சொல்லி முடிக்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தடுக்கப்பட்ட பூச்சி வேலைப்பாடுகள் மற்றும் கட்டுமானங்களின் பொருள்களில் அடங்கும். அவர்கள் அல்லாஹ்வின் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மண்ணறையை பூசுவதையும் அதன் மேல் உட்காருவதையும் அதன் மேல் எதனையும் கட்டுவதையும் அல்லாஹ்வின் தூதர் தடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கத் மீது தடுத்திருக்கிறது. சஹாபாக்களின் வழி, ஒரு மண்ணறையை நாம் பூச மாட்டோம், அதன் மீது எதையும் கட்ட மாட்டோம் என்று பாருங்கள். இன்று பாருங்கள், 1447 8 இருக்கிறோம், 2026 ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்று வரை இதெல்லாம் மோய்ந்த பாடு இல்லை. மண்ணறையை தனிப்பைப்படுத்துவது, மண்ணறையை தூக்கி கட்டுவது, மண்ணறையை பூசுவது, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அதே மண்ணறைகளை உயர்த்துவதோ, சுட்ட செங்கற்கள், கற்கள் அல்லது மண்ணை கொண்டு அதன் மேல் கட்டுவதோ, அதற்கு சுண்ணாம்பு பூசுவதோ அல்லது அதன் மேல் குவிமனங்கள் அமைப்பதோ நபி அவர்களின் வழிமுறை அல்ல. இவை அனைத்தும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் வழிகாட்டுதலுக்கு முரணான வெறுக்கத்தக்க பிதஅத்தாகும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சரி, என்னதான் செய்ய வேண்டும் அப்படி என்றால், அடக்கம் செய்து மண்ணை மூடினதற்கு பிறகு என்னதான் செய்யலாம் பின்னால் வருகிறது பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஜனாசாவை வைக்கும் போது இந்த விஷயத்தை மறுபடியும் சொல்கிறார்கள் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ், ஜனாசாவை வைக்கும் போது பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ் என்று கூறுவது விரும்பத்தக்கதாகும். ஒருவேளை எப்படி என்றால், கபரிலே இருக்கிறீர்கள், கபரிலே மையத்தை வாங்கக்கூடியவர் உள்ளே இருக்கிறார், அவர் இப்படி வாங்கும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு துவா இருக்கிறது. மையத்தை வாங்கி இப்படி இறக்கி வைக்கும் போது ஒரு துவா, பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ், இதை சொல்லி வாங்க வேண்டும். இது ஒரு துஆ. இந்த துஆவை பயன்படுத்தியிருக்கிறார்கள். பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ் என்று சொல்லி இறக்க வேண்டும். இறக்கும் பொழுது இதற்கு ஒரு துஆவை மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், ஜனாசாவை லஹதுக்குள் வைக்கும் போது பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ் என்று கூறுவது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நாம் இந்த வேலையை தொடங்குகிறோம். வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்தை பின்பற்றுபவர்களாக இந்த வேலையை நாம் தொடங்குகிறோம் என்று சொல்வது. அடுத்ததாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையத்தை நாங்கள் மண்ணறையில் வைக்கும் போது பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ் என்று கூறினார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு உமர் சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் செய்யும் போது நாங்கள் இவ்வாறு தான் சொன்னோம். அதே போல மையத் மண்ணறையில் வைக்கும் போது அதனை வைப்பவர்கள் பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ் என்று கூறுவதை வந்துள்ளது. சரி, இந்த விஷயத்துக்கு வருவோம். மண்ணறையை உயர்த்துதல், மண்ணறையை ஒரு ஜான் அளவு அடி உயர்த்த வேண்டும் என்று ஷேக் இப்னு பாஸ் சொல்கிறார்கள். மண்ணறையை ஒரு ஜான். சரி, ஜனாசாவை அடக்கம் செய்து ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், ஜனாசாவை அடக்கம் செய்து முடித்ததும் அதன் மேல் மண்ணை போட வேண்டும். மண்ணறையை பூமியில் இருந்து ஒரு ஜான் அளவு உயர்த்துவது சுன்னத்தாகும். இதில் 4 இமாம்களும் ஏகோபித்த கருத்தில் கொண்டுள்ளனர். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு லஹத் அமைக்கப்பட்டு அதன் மேல் செங்கற்கள் அடுக்கப்பட்டன. அவர்களது மண்ணறை பூமியில் இருந்து ஒரு ஜான் அளவு உயர்த்தப்பட்டது. ஒரு ஜான் என்றால் என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, இதை இன்று அல்லாஹ்விற்கு இணை வைப்பவர்கள், இதை சாதகமாக எடுத்துக் கொள்பவர்களை நாம் வழிவிடக் கூடாது. முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது தரையோடு மூடிவிட்டோம், மூடிவிட்டு தரைக்கும் கபருக்கும் எந்த சம்மதம் இல்லாமல் நேராக இருக்கும். அந்த இடத்தில் இத பாருங்க, இதுதான் ஒரு ஜான். இந்த ஜான் அளவு மண்ணோடு மண்ணாக இவ்வளவுதான். இது எப்படி இருக்கும் பாருங்கள், இவ்வளவுதான். பாருங்க, நான் இங்க நிக்கிறேன், கபர் எப்படி இருக்கு? ஒரு ஜான். அதுக்கு பேர் இப்படியா? இது வரைக்கும் ஏத்தி கட்டுறதா, அல்லது இது வரைக்கும் ஏத்தி கட்டுறதா, அல்லது இது வரைக்கும் ஏத்தி கட்டுறதா? மார்க்கம் என்ன சொல்கிறது? ஒரு ஜான் அளவு உயர்த்த வேண்டும். இதை வைத்துக் கொண்டு யாராவது தர்கா கட்டுவார்களா? இந்த செய்தியை வைத்துக் கொண்டு ஒருவரால் தர்கா கட்ட முடியுமா? இந்த ஷிர்கான காரியத்தை ஒருவரால் பரப்பிக் கொள்ள முடியுமா? அல்லாஹ்விற்கு பயப்பட வேண்டாமா? இதையெல்லாம் ஒரு ஆதாரமாக மக்களுக்கு மத்தியில் சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களை நாம் என்னவென்று சொல்வது? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதுதான் ஒரு ஜான். இதில் என்ன இருக்கிறது? இந்த ஒரு ஜானை ஏற்றி இப்படி கட்ட சொல்கிறார் உலமாக்கள். மார்க்கம் இதை சொல்கிறது, அவ்வளவுதான். இத்தனைக்கும் இமாம் ஷாஃபியிடம் ஒரு கூற்று இருக்கிறது. என்ன கூற்று தெரியுமா? இந்த இதை வராமல் நேராகவே பக்கவாட்டாக அடித்து விட வேண்டும். பின்னால் நான் அதை சொல்கிறேன். கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததாக இதே விஷயத்தில் பாருங்கள், சஹாபாக்கள் மண்ணறையை பூமியில் இருந்து ஒரு ஜான் அளவிற்கு மேல் உயர்த்தவில்லை. இதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் மதீனாவிற்கு கிளம்பி போங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளியில் தொழுவதற்காக போவீர்கள் அல்லவா? அப்போது நேரம் இருக்குமெனில் ஜன்னத்துல் பக்கியை போய் பாருங்கள். நேரம் இருக்கும் பொழுது பக்கி அல் கர்கத் அந்த இடத்திலே போய் பாருங்கள்.
சஹாபாக்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்ட இடம். அங்கு போய் பார்த்தீர்கள் என்றால் அந்த அளவு என்ன என்பதை தெரியும். இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே அடக்கம் செய்யப்படுகிறது. இதுதான், இது இவ்வளவுதான். சஹாபாக்கள் மன்னரையை பூமியில் இருந்து ஒரு ஜான் அளவிற்கு மேல் உயர்த்தவில்லை. அவ்வாறே நபி அவர்களின் தோழர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை அறிவுறுத்து போலாக இருந்தனர். அவர்களது மன்னரைகள் ஒரு ஜான் அளவுக்கே இருந்தன. மேலும் அது ஒட்டகத்தின் திமிலை போன்ற வடிவத்தில் இருந்தது. அது முஸ்தஹப்பாகும். அது என்ன? ஒட்டகத்தின் திமில். இதைதான் நம்ம என்னவென்று சொல்லுவோம் என்றால் முசன்னம், அதாவது முசன்னம் என்று சொல்லுவோம். என்னவென்றால் இப்படி இருப்பது. அந்த ஒரு ஜானிலே அந்த ஒரு ஜான் இருக்கிறது என்றால், வேர் இருக்கிறது என்றால் நேராக இருக்காது, ரெக்டாங்கிளாக இப்படி இருக்கு. இதுதான் ஒட்டகத்தின் திமில். ஒட்டகத்தின் திமில் என்றால் என்ன? ஒட்டகத்திற்கு திமில் இருக்குமே, அந்த திமிலை இங்கு ரிசம்பல் செய்கிறார்கள். ஒரு ஜான் அளவிற்கு இவ்வாறு ஏற்றுவது. இவர் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? அவரிடம் ஒரு கொடுத்திருக்கிறது, அதுவும் வேண்டும். என்னது? அதுவும் கூடாது. தூக்கி நிறுத்துகிறது சரி, தூக்கி நிறுத்தி இந்த இப்படிப்பட்ட இந்த ஷேப் எல்லாம் தர வேண்டாம், ஒரு கூட்டாக ஆக்கி விடுங்கள், தூக்கி நிறுத்திவிட்டு ஒரு கூட்டாக ஆக்கி விடுங்கள் என்று சொல்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். எந்த அளவிற்கு அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக ஆக்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தார்கள் முன் சென்ற தலைமுறைகள் என்பதை பாருங்கள். ஆனால் இன்று அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக ஏற்றுக்கொண்ட இதை ஒரு வழக்கமாக ஆகிவிட்டு இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் தௌஹீதை பற்றி பேசாமல் சத்தியத்தை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. மேலும் அடுத்ததாக பார்த்தோம் என்றால், அவ்வாறு மன்னரைகள் ஒரு ஜான் அளவே இருந்தன. மேலும் அது ஒட்டகத்தின் திமிலை போன்ற வடிவில் இருப்பது முஸ்தஹப்பாகும். சரி, சுஃபியான் தம்மார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி அவர்களின் மன்னரையை ஒட்டகத்திமில் வடிவில் இருக்க கண்டேன். ஒரு தாபி அறிவிக்கிறார்கள், நான் நபி அவர்களின் மன்னரையை ஒட்டகத்திமில் வடிவில் இருப்பதை நான் கண்டேன். மற்றொரு அறிவிப்பில், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரது மன்னரைகள் உள்ள வீட்டிற்குள் நுழைந்த போது அவை ஒட்டகத்திமில் வடிவில் இருக்க கண்டேன். அறிவிப்புகள் தாபீன்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களெல்லாம் இருக்கக்கூடிய அடக்கம் செய்யப்பட்ட அந்த அறையை நான் உள்ளே சென்றேன். அங்கு நான் உள்ளே சென்று பார்க்கும் பொழுது ஒட்டகத்திமில் வடிவில் கபறுகள் இருந்ததை நான் பார்த்தேன். அந்த அறிவுதான் இங்கும் இருக்கிறது, எல்லா இடங்களிலும் ரொம்ப மேலே. இதுவே பெரும்பாலான அறிஞர்களின் மத்ஹபாகும். ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், சுஹதாக்களின் மன்னரைகளை ஒட்டகத்திமில் வடிவத்தில் மேலாக வைப்பதை ஜுஸா என கண்டேன். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் மன்னரையை தட்டையாக சமப்படுத்துவதையே சிறந்ததாக கருதினார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் மன்னரையை தட்டையாக, இதெல்லாம் வேண்டாம், தட்டை இப்படி பிளாட்டாக அவர்கள் வைப்பதை சமப்படுத்துவதை, இதை என்ன சொல்லணும், தஸ்தீஹ் என்று சொல்வோம், சதஹ், சிறந்ததாக கருதினார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை ஆதாரமாக வைக்கிறார்கள். என்ன ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இந்த ஹதீஸை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, எந்த ஒரு மன்னரையும் நீ சமப்படுத்தாமல் தரைமட்டமாக்காமல் விட்டுவிடாதே என்னும் நபி அவர்களின் கூற்றையும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் சொல்லி அனுப்புவார்கள். அப்போது உபதேசம் சொல்லி அனுப்பும் பொழுது ஒரு சில உபதேசத்தின் முக்கியமான உபதேசம் என்னவென்றால், எந்த ஒரு மன்னரையை நீ பார்த்தால் அதை தரைமட்டமாக்காமல் வந்து விடாது என்று ஒரு செய்தி. அதே போல இன்னொரு அதிலே வருகிறது, எந்த ஒரு உருவத்தையும் பார்த்தால் அதன் தலையை துண்டிக்காமல், அந்த உருவத்தை பார்த்தால் தலையை துண்டிக்காமல் நீ விட்டு விடாதே என்று உபதேசத்தை செய்வார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இந்த ஹதீஸை ஆதாரமாக கொள்கிறார்கள் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே என்ன சொல்லியிருக்கிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம், எந்த ஒரு கபரையும் நீ தரைமட்டமாக்காமல் வராதே. இந்த ஹதீஸை நிறைய உலமாக்கள் இவ்வாறு வைக்க வேண்டாம், இப்படி வைக்க கூடாது என்பதற்கு சில ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள். இதற்கு எவ்வாறு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை பார்த்தோம் என்றால், மன்னரையை சமப்படுத்துவதற்கும்
அதனை ஒட்டகத்திமிழ் வடிவில் வைப்பதற்கும் இடையில் முரண்பாடு இல்லை என்று பதிலளிக்கப்படுகிறது உலமாக்களால். இது இரண்டிற்கும் முரண்பாடு இல்லை. மன்னரையை ஒட்டகத்திமிழ் வடிவில் வைப்பதற்கும் அதை சமப்படுத்துவதற்கும் எந்த முரண்பாடும் இல்லை. எப்படி முரண்பாடு இல்லை கவனியுங்கள். இதற்கு அவர்கள் காசிம் பின் முஹம்மது அவர்கள் அறிவிக்கும் செய்தியை ஆதாரமாக கொள்கிறார்கள். இதற்கு காசிம் பின் முஹம்மது என்பவர்கள் ரஹிமஹுல்லாஹ் தாபி 106 மரணித்த ஒரு இமாம் காசிம் பின் முஹம்மது அவர்கள் அறிவிக்கும் செய்தியை இந்த இரண்டிற்கும் எந்த முரண்பாடும் இல்லை என்று சொல்லக்கூடிய உலமாக்கள், ஏனெனில் சில உலமாக்கள் சொல்கிறார்கள் இவ்வாறு வைப்பது கூடாது. ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் இவ்வாறு வைப்பது கூடாது, மன்னரை தட்டையாக தான் வைக்க வேண்டும். நபி அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு இதை தான் கட்டளையிட்டார்கள், எந்த ஒரு கபரையும் அதை நீ தரைமட்டமாக்காமல் வந்து விடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். சரி, இதற்கு எவ்வாறு பதிலளிப்பது? அதற்குத்தான் இந்த ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள் மற்ற சாரார் உலமாக்கள். என்னவென்றால், இந்த காசிம் பின் முஹம்மது அவர்கள் அறிவிக்கும் செய்தியை ஆதாரமாக கொள்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், காசிம் பின் முஹம்மது நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று, தாயே, தாய் என்றால் என் தாய், முஃமின்களின் தாய் யார்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. தாயே, நபி மற்றும் அவரது இரு தோழர்களும் மன்னரைகளை எனக்கு காட்டுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள் 3 மன்னரைகளை எனக்கு காட்டினார். அவை மிகவும் உயர்த்தப்பட்டதாகவும் இல்லை, தரையோடு ஒட்டியதாகவும் இல்லை. இதைதான் ஆதாரமாக வைக்கிறார்கள். அந்த மன்னரை மிகவும் உயர்த்தப்பட்டதாகவும் இல்லை, தரையோடு ஒட்டியதாகவும் இல்லை. இது எதை உணர்த்துகிறது என்றால், மன்னரையை ஒரு ஜான் அளவு உயர்த்தி திமிழ் வடிவத்தில் இருப்பதில் எந்த தவறும் இல்லை. இதை மார்க்கம் அங்கீகரிக்கிறது. ஒரு ஜான் அளவு உயர்த்தினதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கும் இவ்வாறு தான் செய்யப்பட்டது என்பது மார்க்கம் நமக்கு விளக்குகிறது. மிக முக்கியமான சட்ட திட்டங்கள் நடிகாக வகுப்பின் ஆரம்பத்தில் நாம் சொன்ன இந்த சட்டத்தோடு மிகவும் ஒட்டி இருக்கக்கூடிய சட்டம், கவனமாக கேளுங்கள். எனவே தரையோடு ஒட்டியதாகவும் இல்லை அல்லது மிகவும் உயர்த்தப்பட்டதாகவும் இல்லை. சிவப்பு நிற மணல் பரப்பப்பட்ட சமமான மேடாக இருந்தன. சிவப்பு நிற மணல் சம்பந்தப்பட்ட சமமாக மேடாக இருந்தன. சமமான மண்மரையிலேயே சிறு கற்கள் நிலைத்து நிற்கும் என அவர்கள் வாதிக்கின்றனர். கவனியுங்கள், தட்டையான சில கற்கள் அதில் இருந்தது என்று சொல்கிறது இல்லவா? இதற்கு இன்னொரு வாதம் சொல்கிறார்கள். சமமாக இருந்தால் தானே கற்கள் நிலைத்து நிற்கும், திமிழில் இருந்தால் கற்கள் எப்படி நிற்கும்? கற்கள் தான் கீழே விழுந்து விடுமே. இதற்கு ஒரு வாதம் வைக்கிறார்கள். இதை பார்த்து எந்த அளவிற்கு கபர் விஷயத்தில் மார்க்கம், உலமாக்கள், அறிஞர்கள் எந்த முக்கியத்துவம் தருகிறார்கள் என்பதை பாருங்கள். சின்ன விஷயம் இல்லை. அல்லாஹ்வின் அடியார், ஒரு கபரை ஒரு ஜான் அளவு உயர்த்தினாலும் அதை திமிழ் வடிவத்தில் வைக்க வேண்டுமா அல்லது தட்டையாக வைக்க வேண்டுமா என்ற இந்த விஷயத்தை சொல்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் இதற்கு போதுமானவன். ஆனால் அந்த ஹதீஸ் பலவீனமானது, அது ஆதாரத்திற்கு பொருந்தாது. மேலும் நபி அவர்களின் மன்னரை ஒட்டக திமிழ் வடிவில் இருந்ததாக சஹீஹ் புகாரில் வந்துள்ள செய்தி அதுதான் சரியானது, இதற்கு முரணானது. கடைசியாக பதில் கிடைத்துவிட்டது. நபி அவர்களின் கபர் ஒட்டகத்திமிழ் வடிவில் இருந்ததுதான் சரியான செய்தி. ஆனால் பாருங்கள், அந்த முகமது பின் காசிம் அவர்கள் உள்ளே சென்று பார்த்ததாக அறிவித்த அந்த செய்தி சஹீஹாக இருந்ததெனில் இங்கே என்ன வந்திருக்கும்? உலமாக்கள் அதை உற்று நோக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கும், ஆய்வு செய்யக்கூடிய தேவை ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக இருக்கிறது. ஏனெனில் தட்டையாக இருக்கும், கல் இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். கல்லு தட்டையாக இருந்தால் கல்லை போட்டால் கல்லு கீழே விழாமல் இருக்கும். திமிழ் வடிவத்தில் இருந்தால் எப்படி கற்கள் அங்கே இருக்கும் என்பதை உலமாக்கள் அந்த சில இடத்தை காட்டினார்கள். ஆனால் அந்த ஹதீஸ் ஆதாரம் இல்லாத ஹதீஸ். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட அல்லாஹ்வின் தூதரின் கபர் திமிழ் வடிவத்தில் இருந்ததுதான் ஆதாரமானது. இதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக, கபரை முடித்துவிட்டு வசதி இருந்தால், அதாவது முடியுமானால் அதன் மேல் சிறு கற்களை, ஹஸ்பாகளை போட வேண்டும். நாம் மூடிவிட்டதற்கு பிறகு, அல்லாஹ்வின் அடியார்களே, மண்ணை விட்டு மூடிவிட்டதற்கு பிறகு முடியுமானில் கற்கள், சிறிய கற்களை எதில் போட வேண்டும்? மேலே போட வேண்டும்.
மையத்தின் அந்த கபரின் மேலே போட வேண்டும். இதை விளக்கத்தை பார்ப்போம். ஹஸ்பா என்பது சிறிய கூழாங்கற்களை குறிக்கும். சிறிய கூழாங்கற்களை குறிக்கும். மண்ணறையை சீர் செய்து ஒரு ஜான் அளவு உயர்த்திய பிறகு அதன் மேல் சிறு கற்களை போடுவது அனுமதிக்கப்பட்டதாகும். காசிம் பின் முகமது அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதே ஹதீஸை மறுபடியும் அறிவிக்கிறார்கள். என்ன அவர் சொல்வார்கள், அரசா என்ற இடத்தில் சிவப்பு நிற மணல் பரப்பப்பட்ட சமமான மேடாக இருந்தன. அதே போல் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நபி அவர்களின் மன்னரையின் மேல் இருந்த சுவர் இடிந்து ஒரு முறை இந்த செய்தி ஒன்று வந்தது. கவனியுங்கள். அப்துல் ரஹ்மான் பின் காசிம் பின் முகமது ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், நபி அவர்களின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மன்னரையின் மேல் இருந்த சுவர் இடிந்து விழுந்தது ஒரு முறை. பின்னர் அது திரையிடப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டது. அந்த திரையை அமைப்போரிடம், நான் அந்த மன்னரை பார்க்கும் வகையில் திரையை சற்று ஒதுக்குங்கள் என்றேன். அப்போது அந்த மன்னரையின் மேல் மணல் பரப்பப்பட்டிருப்பதை நான் கண்டேன். அது அர்சா என்னும் இடத்தில் சஹாபா தாபீன்களுடைய அந்த ஆர்வத்தை பாருங்கள். எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள். நமக்குத்தான் மார்க்கத்துடைய ஆர்வம், மார்க்கத்தை கல்வி படிக்க வேண்டிய ஆர்வம் என்ற எல்லாம் நம்மிடம் இல்லாமல் என்று ஆகிவிட்டது. கல்வி அமர்வுகளை பள்ளிவாசலை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் பள்ளிவாசல்களை இன்று அமைதியாக ஆக்கிவிட்ட சூழல் இன்று ஆகிவிட்டது அல்லாஹ்வின் அடியார்களே. ஆனால் தாபீன்களை பாருங்கள், ஏதாவது வாய்ப்பு என்றால் கட்டுவர் செய்கிறார்கள். எனக்கு கொஞ்சம் காட்டுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். கபரை பார்த்து அது எந்த சிஃபத்தில் எந்த தன்மையில் இருந்ததோ அதை பதிவு செய்து விட்டார்கள். நமக்கு அதை பதிவு செய்துவிட்டு இப்போது நாம் அதை கொண்டு நாம் பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, கற்களை நாம் போடுவது வழிமுறை அனுமதிக்கப்பட்டது. அதே போலத்தான் மன்னரையின் மண்ணை பாதுகாப்பதற்காக சிறு கூழாங்கற்கள் வைக்கப்படுகின்றன என அறிஞர்கள் கூறுகின்றனர். அதே போல் மன்னரையை சமப்படுத்திய பிறகு அதன் மேல் தண்ணீர் தெளிப்பது 4 இமாம்களின் மதுஹபாகும். 4 இமாம்களும் ஒற்றை கருத்து இருக்கக்கூடிய ஒரு கூற்று. என்ன? தண்ணீரை தெளிப்பது. கல்லை போட்டதற்கு பிறகு தண்ணீரை தெளிப்பது, இவ்வாறு தெளித்து விடுவது கபரில். என்ன? ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகன் இப்ராஹிம் அவர்களின் மன்னரையின் மீது தண்ணீர் தெளித்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். தண்ணீர் தெளிப்பதன் நோக்கம் என்ன? தண்ணீர் தெளிப்பதன் நோக்கம் என்ன? என்ன சொல்கிறார்கள் என்ற உலமாக்கள், மண் அசையாமல் இருக்கவும் மற்றும் காற்றினால் மண் அடித்து செல்லப்படக்கூடாது என்பதற்காகவும் தான் மண்ணிற்கு மேல் தண்ணீரை போட்டு உறுதிப்படுத்துவதற்காகத்தான் தண்ணீர். சில பேர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், தண்ணீர் தெளிப்பது மண்ணறைக்குள் இருக்கும் மையத்திற்கு குளிர்ச்சியை தரும் என்பது போன்ற தவறான நம்பிக்கைகள் இருந்தால் அது அனுமதிக்கப்படாது. சில பேர் அப்படி தண்ணீர் ஊற்றினால் அவர்களுக்கு நாம் குளிர்ச்சி தருகிறோம், மையத்து குளிர்ச்சி, அந்த குளிரை அனுபவிக்கும், இதற்காக 4 நாள் 5 நாட்கள் தண்ணீர் ஊற்றி கொண்டு வருவார்கள். இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள், இதெல்லாம் மார்க்கம் அனுமதிக்கப்படாத விஷயங்கள். மன்னரையை பார்க்கும் போதெல்லாம் சென்று போய் தண்ணீர் ஊற்றுவது, இந்த செயல்களை எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களை தயவு செய்து தடுத்துக் கொள்ளுங்கள். தண்ணீர் ஊற்றக்கூடிய காரணம் இதுதான். மண் அழித்து செல்லாமல் இருப்பதற்காக, மண் பரவி ஓடிவிடக் கூடாது என்பதற்காக. காற்று வீசினால் முக்கியமாக அந்த காலத்தில், ஏன் இன்று வரை மதீனாவில் அங்க இருக்கக்கூடிய இடங்களில் காற்று பலமாக எப்போது வீசும், அவ்வளவு பலமாக வீசும். நேற்று வீசினது நம் ஊரில், அதே போல் நேற்று வீசினதல்லவா காற்று பலமாக, அதே போல் அடிக்கடி இந்த சம்பவங்கள் நடக்கும். எனவே ஆசிரியர் ரஹிமஹுல்லாஹ் தனது மஜ்மூல் ஃபத்தாவில் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இன்னொரு நூலிலே சொல்கிறார்கள், மன்னரையின் மீது சிறு கற்களை வைப்பதற்கும் தண்ணீர் தெளிப்பதற்கும் என்ன சட்டம் என்று கேட்டபோது அவர்கள் சொல்கிறார்கள், முடியுமெனில் இது முஸ்தஹப். யாருக்கு இது முடியுமோ இது முஸ்தஹப், கற்களை போடுவதும் தண்ணீரை சிந்துவதும். ஏனெனில் இது மண்ணை நிலைப்படுத்தி அதை பாதுகாக்கும் என பதிலளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரையின் மீதும் பத்ஹா வைக்கப்பட்டதாக, அதாவது சிறு கற்கள் வைக்கப்பட்டதாக இருக்கிறது என்று மார்க்கம் அறிவுரை தெரிகிறது. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, மையத்தை அடக்கம் செய்த பின் அங்கு வந்திருப்பவர்கள் மன்னரையின் அருகில் நின்று அவருக்காக பிரார்த்தனை செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாகும், தவறில்லை. இதெல்லாம் முடிந்துவிட்டு தண்ணீர் எல்லாம் தெளித்து விட்டதற்கு பிறகு அங்கு வந்திருப்பவர்கள் மன்னரையின் அருகில் நின்று அவருக்காக துஆ செய்வது
மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாகும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மையத்தை அடக்கம் செய்து முடித்ததும் அதன் அருகே நின்று, உங்கள் சகோதரருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள், அவர் நிலைத்திருக்க உறுதியாக இருக்க அல்லாஹ்விடம் வேண்டுங்கள். ஏனெனில், இந்த வார்த்தையை கவனியுங்கள், ஏனெனில் அவர் இப்போது விசாரிக்கப்படுகிறார் என கூறுபவர்களாக இருந்தார்கள். இறங்கி மூடி விட்ட உடனே என்ன ஆரம்பமாகி விடுகிறது? என்ன ஆரம்பமாகி விடுகிறது? அல்லாஹ்வின் அடியார்களே, விசாரணை. சற்றதை நினைவிற்கு கொண்டு வாருங்கள். இறங்கி மூடிவிட்டதற்கு பிறகு விசாரணை ஆரம்பமாகிறது. இந்த பூமியில் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கேள்வி பதில். மன் ரப்புக் வமா தீனுக் வமன் நபியுக். உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய தீன் என்ன? உன்னுடைய நபியா? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இளைஞர்களே, சிறுவர்களே, உங்களுடைய நேரங்களை, உங்களுடைய பொன்னான இந்த நேரங்களை, உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொள்ளாதீர்கள். வல்லாஹி வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லா கைருஹு. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நேரத்தை நாம் வீணடிக்க வேண்டாம். விசாரணைக்கு தயாராக வேண்டும். இந்த பூமி சிறிய வாழ்க்கை, அற்ப வாழ்க்கை, எப்போது முடியும் என்று தெரியாத அந்த வாழ்க்கையில், நிலையில்லா வாழ்க்கையில், நிலை பெறா இந்த உலகத்தில் எதை எடுக்கப் போகிறோம்? இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருவன் கேட்கும் பொழுது தன்னுள் இருக்கக்கூடிய அசடுகளையும் கசடுகளையும் வெளியேற்றி விடுவான். இணை வைப்பிலிருந்து பாவ மன்னிப்பை கேட்டு மற்றவர்கள் மீது தன் மனதுக்குள் இருந்த குரோதங்கள், குத்தங்கள், குரோதங்கள், அழுக்குகள், கசடுகள் என்பதை அனைத்தையும் வெளியேற்ற ஆசைப்படுவான். யாரை எதிர்த்து, யாரை சண்டையிட்டு, யாரிடம் பகைமை காட்டி என்ன செய்ய போகிறோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, விசாரணை தொடங்கி விடுயும். அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறார்கள், நபி மாநபி சொல்கிறார்கள், ஏனெனில் அவர் இப்போது விசாரிக்கப்படுகிறார். அவர் இப்போது விசாரிக்கப்படுகிறார். அடக்கம் செய்து மன்னரை சீரமைத்த பிறகு சொல்கிறார்கள், அடக்கம் செய்து மன்னரை சீரமைத்த பிறகு அவருக்காக பிரார்த்திப்பது முஸ்தஹபாகும். நபி அவர்கள் தனது தோழர்களிடம் இவ்வாறு கூறினார்கள், ஏனெனில் அவர் இப்போது விசாரிக்கப்படுகிறார் என்று. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மையத்திற்கு மன்னரை சீரமைத்து முடித்ததும் அதன் அருகே நின்று இவ்வாறு கூறினார்கள். கவனியுங்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு துஆவை கவனியுங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு துஆவையும் அவர்களின் வார்த்தை உபயோகத்தை கவனியுங்கள். என்ன துஆ கேட்டார்கள்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ஒரு மையத்திற்கு மன்னரை சீரமைத்து முடித்ததற்கு பிறகு அதன் அருகே நின்று இவ்வாறு கூறினார்கள். என்ன? அல்லாஹும்ம அப்துக ருத்த இலைக். கவனியுங்கள், அல்லாஹும்ம அப்துக ருத்த இலைக் ஃபர்அஃப் பிஹ் வர்ஹம்ஹு அல்லாஹும்ம ஜாஃபில் அர்ض அன் ஜன்பிஹ் வஃப்தஹ் அப்வாப் السماء لروحه وتقبله منك بقبول حسن اللهم إن كان محسنا فضاعف له في إحسانه وإن كان مسيئا فتجاوز عن سيئاته. என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், உனது அடியார் உன்னிடமே மீண்டு வந்து விட்டார். நாம் எல்லாரும் அதேதான். இதை அப்படியே இந்த துஆவை அப்படி உங்களை பொருத்தி பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார், இப்போ எவ்வளவு நாள் வாழப் போகிறோம் தெரியவில்லை. இன்று கூட மரணிக்கலாம். அப்படித்தானே வாழ்க்கை, நிலையற்ற நிலைதானே வாழ்க்கை. இதை உங்களை நினைத்து பாருங்கள். யா அல்லாஹ், உனது அடியார் உன்னிடமே மீண்டு வந்து விட்டார், அவர் மீது கருணையும் இரக்கத்தையும் காட்டுவாயாக. யா ரப்பே, யா அல்லாஹ், அவரது பக்கவாட்டில் இருந்து பூமியை விலக்கி வைப்பாயாக. அவரது பக்கவாட்டில் இருந்து பூமியை விலக்கி வைப்பாயாக. அவரது ஆத்மாவிற்கு வானத்தின் கதவுகளை திறப்பாயாக. உன்னிடமிருந்து அவரை அழகிய முறையில் ஏற்றுக்கொள்வாயாக. அவர் நன்மை செய்தவராக இருந்தால் அவரது நன்மைகளை அதிகப்படுத்துவாயாக. அவர் ஒருவேளை தீமை செய்தவராக இருந்தால் தண்டிப்பாயாகவா, அவரை மன்னிப்பாயாக. அவர் நன்மை செய்தவராக இருந்தால் அவர் நன்மைகளை அதிகப்படுத்துவாயாக. அவர் தீமை செய்தவராக இருந்தால் அவர் தீமைகளை மன்னிப்பாயாக. யாரும் தீமைகளை மன்னிப்பாயாக. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய துஆ. இங்கே ஒரு விஷயம் ஒன்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்விற்கு
இந்த துவாவை கூட கேட்க தடுத்து விட்டக்கூடிய கொடிய விஷயம் இந்த இணை வைப்பு. இந்த இணை வைப்பில் ஒருவர் இருந்து விட்டால் அவருக்கு பாவ மன்னிப்பை கேட்பதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்பதை நாம் எல்லாம் அறியாத ஒன்றா? ஏன் எப்பொழுதும் தௌஹீத் தௌஹீத் தௌஹீத், ஏகத்துவம் ஏகத்துவம் ஏகத்துவம், லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த மார்க்கம் உணர்த்துகிறது. இந்த அடிப்படையை தான் அல்லாஹ்வின் அடியார்கள், அனைத்திற்கும் திறவுகோல் சாவி லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த தௌஹீத் கொள்கை நம் குடும்பத்திற்கு போய் சேர்ந்திருக்கிறதா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இருக்க இந்த வாழ்க்கையை நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா? அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. மேலும் இந்த பிரார்த்தனை அல்லாஹ்வின் அடியார்களே கூட்டாக ஜமாத்தாக அமையக்கூடாது. மாறாக பிரார்த்தனை செய்பவர் தனித்து நின்று அந்த உறுதிப்பாட்டிற்காக நாம் துவா செய்ய வேண்டும். பிரார்த்தனையின் போது கைகளை உயர்த்துவதில் தவறில்லை. பிரார்த்தனையின் போது கைகளை உயர்த்தி மன்னரை அந்த துவாவை கேட்கும் பொழுது கைகளை உயர்த்தி கேட்பதில் தவறில்லை என்று ஷேக் அரஃபாத் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக, எவர் ஒருவருக்கு ஜனாசா தொழுகை, ஷேக் இப்னு பாஸ் சொல்கிறார்கள், எவர் ஒருவருக்கு ஜனாசா தொழுகை நடத்த தவறவிட்டாரோ அவர் மையத்தை அடக்கம் செய்த பிறகு அதன் மன்னரையின் மீது தொழுகை நடத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாகும். கவனியுங்கள், யார் ஒருவர் ஜனாசா தொழுகை நடத்த தவறிவிட்டார், ஜனாசா தொழுகை தவறிவிடுகிறாரோ அவர் அடக்கம் செய்ததற்கு பிறகு அதன் மன்னரையின் மீது தொழுகை நடத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட செயலாகும். இன்று அதெல்லாம் செய்வதில்லை, தாராளமாக செய்யலாம் அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் நபி அவர்கள் அவ்வாறு செய்துள்ளார்கள். ஆனால் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி இங்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். என்னவென்றால், இது ஒரு மாத காலத்திற்குள் இருக்க வேண்டும். கபரில் வந்து நீங்கள் தொழ நாடினால் ஒரு மாத காலத்திற்குள் இருக்க வேண்டும். ஒரு மாதத்திற்கு மேலாக விட்டால் மன்னரையின் மீது தொழுவது மார்க்கத்தில் இல்லை. ஏனெனில் மையத் அடக்கம் செய்துவிட்டு ஒரு மாதத்திற்கு பிறகு நபி அவர்கள் மன்னரையின் மீது தொழுகை நடத்தியதாக எந்த செய்தியும் நமக்கு அறிவிக்கப்படவில்லை என்று ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இதுக்கு ஷேக் அரஃபாத் என்ன விளக்கம் தருகிறார்கள் என்பதை பார்ப்போம். சிலருக்கு மையத்தின் மீதான ஜனாசா தொழுகை தவறிவிட்டால் அவர்கள் அவரது மன்னரையின் மீது தொழுகை நடத்துவது அனுமதிக்கப்பட்டதாகும். இது இமாம் ஷாஃபிஈ மற்றும் ஹம்பலி அறிஞர்களின் மذஹபின் கருத்தாகும். இமாம் ஷாஃபிஈ மற்றும் ஹம்பலி மذஹப் அறிஞர்களின் கருத்தாகும். இதுவே சரியான கருத்தும் என்று ஷேக் அரஃபாத் அவர்கள் முன்மொழிகிறார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் ஜாமிஅ திர்மிதியில் பதிவு செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் மற்றும் பிற அறிஞர்களில் பெரும்பான்மையானவர்கள் இதன் அடிப்படையிலேயே செயல்பட்டுள்ளனர். எதன் அடிப்படையிலேயே? யாருக்கு ஜனாசா தொழுகை தவறிவிடுகிறதோ அவர் மன்னரையின் மீது பின்னால் வந்து தொழுவது அனுமதிக்கப்பட்டது. இந்த கருத்தை அவர்கள் மன்னரைக்கு வந்து தொழுவதற்கு அனுமதி உள்ளது என்பதை பெரும்பான்மையான அறிஞர்கள் இதன் அடிப்படையில் இருக்கிறார்கள் என்று யார் பதிவு செய்கிறார்கள்? இமாம் யார்? இமாம் திர்மிதியின் குன்யா என்ன? இமாம் திர்மிதியின் பேர் என்ன? திருமதி இன்னும் சொல்ல போனால் தமிழில் திருமதி என்றெல்லாம் சொல்கிறார்கள். திருமதியும் இல்லை, அதுவும் இல்லை. திருமிதி என்ற இடத்திலிருந்து வந்தவர்கள் ரஹிமஹுல்லாஹ். இன்று இருக்கக்கூடிய குராசான் பகுதி, உஸ்பெகிஸ்தான் நடுவானின் பகுதியில் வந்தவர்கள். அவர்கள் பெயர் என்ன? மாஷா அல்லாஹ். ஒரு நடிகனின் பெயரை கேட்டால், ஒரு விளையாட்டு வீரரின் பெயரை கேட்டால் முண்டி அடித்து பதில் சொல்லக்கூடிய சமூகம். நம் மார்க்கத்தின் ஆளுமைகளின் பெயர்களை மறந்த சமூகமாக இளைஞர்கள் வெட்கப்பட வேண்டும். இளைஞர்கள் வெக்கி தலகுனிய வேண்டும். எம் மார்க்கத்தின் ஆளுமைகளை, எம் மார்க்கத்தின் மார்க்க அறிஞர்களின் பெயர்களை மறந்த சமூகமாக இளைஞர் பருவத்தை இளைஞர்கள் கழித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர்கள் யாரையோ பின்பற்றுபவர்களாக, யாரையோ ரோல் மாடலுக்கு தயாராக எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்ற நிலை வந்துவிடும். அல்லாஹ் நம் இளைஞர்களை பாதுகாப்பானாக. அவர்கள் பெயர் என்ன? அவரின் பெயர் முஹம்மத். அவரின் பெயர் முஹம்மது இப்னு ஈசா. 6 நூல்களின் மிக முக்கியமான நூலின் ஒரு நூலை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தவர்கள் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ். அவரின் குன்யா அபூ ஈசா. அதே போல் எந்த வருடத்தில் மரணித்தார்கள்?
121 இல்லை, சற்று குழம்பிட்டீங்க. எப்போது மரணித்தார்கள் இமாம் திருமிதி? 279 மரணித்தார்கள் இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹ். சரி, அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கவனியுங்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய பின்வரும் ஹதீஸும் இதற்கு ஆதாரமாகும். கவனியுங்கள், பள்ளியை பெருக்கிக் கொண்டிருந்த ஒரு கர்ப்பிணி பெண்மணி அல்லது இளைஞரை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காணவில்லை. கவனியுங்கள், அல்லாஹ்வின் தூதருடைய அந்த இரக்கத்தை பாருங்கள். தொழுகை நடத்த முடியவில்லை, ஜனாதா தொழுகை தவறவிட்டவர் மறுபடியும் அந்த இடத்திற்கு போய் மன்னரையில் போய் தொழலாம் என்பதற்கு ஆதாரங்களை பின்வருமாறு அடுக்குகிறார்கள் உலமாக்கள். ஷேக் அரஃபாத் அடுக்குகிறார்கள். முதல் ஆதாரம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் பின்வரும் ஹதீஸ் ஆதாரமாக உள்ளது. பள்ளியை பெருக்கிக் கொண்டிருக்கும் ஒரு கர்ப்பிணி பெண் அல்லது ஒரு இளைஞர், இது வருகிறது, 2 ரிவாயத் வருகிறது. பள்ளிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு செயலாளர், ஒரு வேலைக்காரர், அவர்கள் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணவில்லை. எனவே அவர்களை பற்றி அல்லாஹ் தூதர் விசாரித்தார்கள். அதற்கு மக்கள் அவர் மரணித்து விட்டார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ் தூதரிடம் அவர் கிளீன் செய்யக்கூடியவர் என்ன செய்து விட்டார்கள், மரணித்து விட்டார் என்று கூறினதற்கு அல்லாஹ் தூதர் கூறினார்கள், நீங்கள் எனக்கு அதை அறிவித்திருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். எனக்கு அவர் மரணித்த செய்தியை நீங்கள் எனக்கு அறிவித்திருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். அந்த பெண்மணியை, அதாவது அல்லது அந்த இளைஞர் மரணத்தை மக்கள் சாதாரணமாக எண்ணிவிட்டதை போல் இருந்தது. பின்னர் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவரது மன்னரை எனக்கு காட்டுங்கள் என்று கூறினார்கள். மக்களும் அதை காட்டியதும் அல்லாஹ்வின் தூதர் அங்கு சென்று அவர்களுக்காக தொழுகை நடத்தினார்கள். மரணித்ததற்கு பிறகு தொழுகை நடத்துவதற்கு, ஜனாசா தொழுகை நடத்துவதற்கு அனுமதி இருக்கக்கூடிய ஆதாரத்திற்கான முதல் ஹதீஸ். இதை யார் பதிவு செய்கிறார்கள்? இமாம் புகாரி மற்றும் இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்யக்கூடிய சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் இருக்கக்கூடிய நேரடி ஹதீஸ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பாருங்கள், இந்த விஷயத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அறிவிக்கிறார்கள். இப்னு அப்பாஸ், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நலம் விசாரித்து வந்த ஒரு நபர் இரவில் மரணித்து விட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்லா இருக்கிறீர்களா, உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நலம் விசாரித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த இரவு அவர் மரணித்து விட்டார். மக்கள் அவரை இரவிலேயே அடக்கம் செய்துவிட்டு விடிந்ததும் நபி அவர்களிடம் தெரிவித்தனர். அடக்கம் செய்தார்கள், தொழுகை நடத்தியிருப்பார்கள். விடிந்ததும் நபி அவர்கள் தெரிவித்தனர். அப்போதும் அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு அறிவிக்க உங்களை தடுத்தது எது என்று கேட்டார்கள். என்ன எண்ணம் பாருங்கள், என்ன ஆளுமை பாருங்கள், என்ன ஒரு குணாதிசயம், என்ன ஒரு அஹ்லாக். லா இலாஹ இல்லல்லாஹ். காலம் முழுவதும் வாழ்ந்து மரணித்தாலும் அந்த மாமனிதனிடம் கற்றுக்கொள்வதற்கான விஷயங்கள் அத்தனையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். எனக்கு அதை நீங்கள் அறிவிக்க உங்களை தடுத்தது எது என்று கேட்டார்கள். அதற்கு மக்கள், அது இரவாகவும் இருட்டாகவும் இருந்ததால் அல்லாஹ்வின் தூதரே, நாங்களே அதை உங்களை சிரமப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை என்று கூறினார்கள். உடனே அவர்கள் அவரது மன்னரைக்கு சென்று அவர் மீது தொழுகை நடத்தினார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் அவரது மன்னரைக்கு சென்று தொழுகை நடத்தினார்கள். ஆனால் ஹனஃபி மற்றும் மாலிகி மذஹபினர், ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், ஹனஃபி மற்றும் மாலிக் மذஹபினர் மையத்தின் மீது அடக்கம் செய்வதற்கு முன் எவரும் தொழவில்லை என்றால் மட்டுமே மன்னரையின் மீது தொழ முடியும் என கருதினர். அதாவது மையத்தின் மீது எவரும் தொழவில்லை என்றால் மட்டுமே மன்னரையின் மீது தொழ முடியும் என கருதினர். ஏனெனில் முதல் குழுவினர் தொழுததன் மூலம் மையத்தின் மீதான கடமை நிறைவேறிவிட்டது. எனவே இரண்டாவது குழுவினர் தொழுதால் அது நஃபிலான ஜனாசா தொழுகை ஆகிவிடும். ஜனாசா தொழுகையில் நஃபில் தொழுவதில் மார்க்கத்தில் இல்லை என்பது இவர்களின் வாதமாகும். இதை இவ்வாறு அணுகுகிறார்கள். ஹனஃபி மذஹபும் மாலிகி மذஹபும் இதை இவ்வாறு அணுகுகிறார்கள். ஏனெனில் இரண்டாவது தொழுவது நஃபீல் ஆகிவிட்டது, ஏனெனில் கடமை தான் நீங்கிவிட்டது. கடமை நீங்கின பிறகு நஃபீல் என்பது ஜனாஸா தொழுகையில் கிடையாது என்ற அந்த அடிப்படையில் இவர்கள் சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸல்லாம் அவர்கள் வழியாக இது அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வழியாகவும் இது அறிவிக்கப்பட்டது. என்ன என்று பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது ஜனாஸா தொழுகை நடத்தப்பட்ட போது அப்துல்லாஹ் இப்னு ஸல்லாம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நீங்கள் எவர் மீது தொழுகை நடத்துவதில் என்னை முந்திவிட்டாலும் அவரை புகழ்வதில் என்னை முந்த முடியாது. என்ன சொல்கிறார்கள்? அதாவது
ஒரு சஹாபி மரணித்ததற்கு இன்னொரு சஹாபிக்கு அவர் தொழுகையை கலந்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவர் சொல்கிறார்கள், நீங்கள் தொழுகையில் வேண்டால் முந்திவிட்டீர்கள், ஆனால் இன்ஷா அல்லாஹ் அவரை புகழ்வதில் என்னை நீங்கள் முந்தவிட முடியும். அப்படி என்றால் என்ன? அவர் மறுபடியும் தொழுவதை பற்றி பேசவில்லை, புகழ்வதை பற்றி பேசுகிறார்கள். ஏனெனில் அவருக்கு தொழுகை நேரம் முடிந்துவிட்டது, தொழுகையில் தொழுது விட்டார்கள் என்ற இந்த செய்தியை சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் அடியார்கள் இந்த விஷயத்தில் நாம் ஏற்கனவே பார்த்த போது பரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததே இதற்கு சான்று என்று உலமாக்கள் விளக்குகிறார்கள். அல்லாஹ்வின் நன்கறிந்தவன். அடுத்ததாக பரக்கல்லாஹு ஃபீக்கும் அடக்கம் இன்னொரு விஷயம் இருக்கிறது. இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மன்னரையின் மீது தொழுவது என்பது மையத் அடக்கம் செய்யப்பட்ட நேரத்திலிருந்து 1 மாத காலத்தை தாண்டக்கூடாது என கருதுகிறார்கள். இது ஏன் 1 மாத காலத்தை தாண்டக்கூடாது? ஒருவர் ஒரு மரண செய்தியை அவர் அடக்கம் செய்யப்பட்டு 2 மாதங்களுக்கு பிறகு அறிந்தால் அவர் அந்த மன்னரையின் மீது தொழுவது அனுமதிக்கப்படாது. அதாவது 2வது மாதத்தில் அறிந்தால் அவர் அந்த மன்னரையின் மீது தொழுவது அனுமதிக்கப்படாது. ஏனெனில் 1 மாத காலம் கடந்து விட்டது. இதுவே ஹம்பலி மத்ஹபின் கருத்தாகும். இதற்கு ஆதாரம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அளிக்கும் பின்வரும் செய்தி ஆதாரமாக கூறுகிறார்கள். நபி அவர்கள் ஊரில் இல்லாத நேரத்தில் மரணித்த உம்மு சஅத் அவர்களுக்காக அவர் அடக்கம் செய்யப்பட்டு 1 மாதத்திற்கு பிறகு தொழுகை நடத்தினார்கள். மற்றொரு அறிவிப்பில் நபி அவர்கள் ஒரு மன்னரையின் மீது 1 மாதத்திற்கு பிறகு தொழுகை நடத்தினார்கள் என்று வந்துள்ளது. இந்த செய்தி அல்லாஹ்வின் அடியார்களே விமர்சிக்கப்பட்டதா ஷாதாஹி. நபி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அன்றைய தினமே அதிகாலையில் அவர் மீது தொழுதார்கள் என்று சஹீஹ் புகாரி நூலில் வந்துள்ள செய்திக்கு இது முரணாக உள்ளது. இது சஹீஹ் புகாரியில் ஒரு நாளில் அடுத்த நாளே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினார்கள் என்பதை தெளிவாக வந்துள்ளது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரர் அப்துர்ரஹ்மான் இப்னு அபூபக்கர் அவர்கள் மரணித்த போது 1 மாதம் கழித்து வந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது சகோதரர் மீது தொழுகை செய்தியை ஆதாரமாக கொள்கின்றனர். இதற்கு பதிலளிக்கும் விதமாக நபி அவர்கள் உம்மு சஅத் மீதும் ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது சகோதரர் மீதும் 1 மாதத்திற்கு பிறகு தொழுதது என்பது 1 மாதத்திற்கு மேலாக விட்டால் தொழக்கூடாது என்பதை குறிக்காது. பொதுவாக 1 மாதத்திற்கு மேல் மையத் சிதைந்து விடும் என்பதால் அதில் எதுவும் எஞ்சியிருக்காது என கூறுவதில் அர்த்தம் இல்லை. ஏனெனில் இது அந்தந்த பூமியின் தன்மையை பொறுத்து மாறுபடும். மேலும் எலும்புகள் நீண்ட காலம் எஞ்சி இருக்கும். அந்தந்த பூமியின் நிலத்தின் தன்மையை பொறுத்து இது மாறுபடும். எனவே எலும்புகள் நீண்ட காலம் எஞ்சியிருக்கும். தசை நாறுகள் சிதைந்து போவது சட்டத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. தசை மசில்ஸ் இது சிதைந்து போவதனால் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. 1 மாத காலம் வரை மை சிதையாமல் எஞ்சிருக்கும் என்னும் பலமான எண்ணம் ஏற்படுவதால் அக்காலம் வரை அது மீது தொழுகை நடத்துவது அனுமதிக்கப்படுகிறது என்பது இவர்களின் ஆதாரங்களில் ஒன்றாகும். அதாவது உடனடியாக தொழ வேண்டும், 1 மாத காலத்திற்கு செல்லக்கூடாது என்றாலும் இந்த அடிப்படையில் உடல் மண்ணை பொறுத்து விளங்குமே தவிர இதில் தவறு இல்லை என்பதை சொல்கிறார்கள். சரி, இது மத்ஹபின் கூற்றை நான் நன்றாக அப்படி கூறியிருக்கிறேன், கவனிங்க. ஹனஃபி மத்ஹப் என்ன சொல்கிறார் என்றால் மையத் சிதைந்து விடவில்லை என்று பலமாக எண்ணும் வரை மன்னரையின் மீது தொழலாம். இதுதான் ஹனஃபி மத்ஹபின் கூற்று. மையத் உடல் சிதையாமல் இருக்கும் என்று பலமாக நீங்கள் எண்ணினால் அதுவரை தொழலாம். சிதைந்து விட்டதாக எண்ணினால் தொழக்கூடாது. சந்தேகம் ஏற்பட்டாலும் தொழக்கூடாது. இதுதான் ஹனஃபி மத்ஹபின் கூற்று. மறுபடியும் நீங்கள் அதாவது தொழாதவர் செய்தி அறிந்ததற்கு பிறகு சென்று தொழலாம் என நினைக்கும் பொழுது இந்த நிலையை அவர் முன்னிறுத்த வேண்டும். சில ஹனஃபி அறிஞர்கள் ஹனஃபி மத்ஹபில் சில உலமாக்கள் இக்கால அளவை 3 நாட்கள் என நிர்ணயித்துள்ளனர். 3 நாட்கள் தான். மாலிகி மத்ஹபில் மையத் மாறி போய்விடும், சிதைந்து போய்விடும் என்று அஞ்சாத வரை அதனை மன்னரையில் இருந்து வெளியே எடுத்து தொழுகை நடத்த வேண்டும். இது மாலிகி மத்ஹபின் கூற்று. மன்னரை மையத் மாறி போய்விடும், சிதைந்துவிடும் என்று அஞ்சாத வரை அதனை மன்னரையில் இருந்து வெளியே எடுத்து தொழுகை நடத்த வேண்டும். சிதைந்துவிடும் என்று அஞ்சினால் மன்னரையின் மீது தொழுகை நடத்த வேண்டும். இது மாலிகி மத்ஹப். ஷாஃபி மத்ஹப் என்ன சொல்கிறார்கள்? மையத் மரணித்த தருணத்தில் அவர் மீது தொழுகை நடத்துவது எவர் மீது கடமையாக இருந்தால் அவர் மட்டும் பிறகு மன்னரின் மீது தொழலாம். பாருங்கள், யார் மீது கடமையாக எவர் மீது கடமை இருந்ததோ ஃபர்தாக இருந்ததோ அவர் மட்டுமே பிறகு, தொழாதவர்கள் தொழலாம் என்று ஷாஃபி மத்ஹப். ஸாஹிரி மத்ஹப் கூற்றிருக்கிறது மையத்தின் மீது எப்போதும் தொழலாம், இதற்கு கால எல்லை எதுவும் கிடையாது. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, ஆசிம் இப்னு உமர் மரணித்த போது ஊரில் இல்லாத இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்து எனது சகோதரின் மன்னரையை காட்டுங்கள் என்று கூறி அதன் மீது தொழுகை நடத்தினார்கள். இதற்கு ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறார்கள்.
ஆனால் இதற்கு பிறவாதம் என்ன சொல்கிறாங்க என்றால், இப்னு உமர் அவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு தொழுதது என்பது 3 நாட்களுக்கு மேல் தொழக்கூடாது என்பதை குறிக்காது. எனவே ஹனஃபி மத்ஹப் இதை ஆதாரமாக இருக்கிறார்கள், 3 நாட்களுக்கு மேல் தொழக்கூடாது என்பதற்கு. அதற்கு அவர்கள் ஆதாரம் 3 நாட்கள் வந்து தொழுதார்கள். சரி, 3 நாட்கள் தொழுதார்கள் என்பதற்கு 3 நாட்களுக்கு மேல் தொழக்கூடாது என்பதை குறிக்காது. 3வது நாளில் ஒருவர் தொழுததால் 3 நாட்களுக்கு மேல் தொழக்கூடாது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? அவர் தன் சகோதரி மனைவி 1 மாதத்திற்கு பிறகும் தொழுகை நடத்தியுள்ளார். தன் சகோதரனின் மரணத்திற்கு 1 மாதத்திற்கு பிறகும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? தொழுகை நடத்தியிருக்கிறார்கள் என்று ஆதாரபூர்வமாக அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்கள் உக்பத் இப்னு ஆமிர் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக 8 ஆண்டுகளுக்கு பிறகு உயிருடன் இருப்பவர்களிடமும் மரணித்தவர்களிடம் விடை பெறுபவரை போல தொழுகை நடத்தினார்கள். கவனிங்கள், 8 ஆண்டுகளுக்கு பிறகும் என்ன நடத்தினார்கள்? தொழுகை நடத்தினார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. அதே போல் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் மன்னரையின் போது தொழுவதற்கு துல்லியமான கால நிர்ணயம் ஏதும் இல்லை என்பதற்கும் இவ்வளவு காலத்திற்குள் தான் தொழ வேண்டும் என எல்லை வகுத்த ஆதாரம் இல்லை என்பதற்கு இது சான்றாக இருக்கிறது. இவ்வளவுதான் இருக்கிறது என்ற சான்று கிடையாது. மையத்தினுடைய உடல் சிதையாத வரை, பூமி அதனை உட்கொள்ளாத வரை அவர் மீது தொடரலாம் என்று ஒரு சாரார் கருதுகின்றனர். இருப்பினும் மையத்துடைய மன்னரையின் மீது எக்காலத்திலும் தொடரலாம், அதற்கு கால இல்லை கிடையாது என்பதே இதில் சரியான கருத்தாக இருக்கிறது. இக்கருத்தையே இமாம் அபு தாவூத் அஸ்-சிஜிஸ்தானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆதரித்துள்ளார்கள். இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்கள் நூலிலே இவ்வாறு கூறுகிறார்கள், இமாம் அபு தாவூத் அவர்கள் தனது நூலில் இதற்கு தலைப்பிட்டதும் இந்த ஹதீஸை குறிப்பிட்டதும் இச்செயல் 1 மாதம் என்றோ அல்லது வேறு எந்த காலத்திற்கோ கட்டுப்பட்டது அல்ல என்பதை அவரிடம் இதை நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லி முடிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானா. எனவே ஒருவர் தொழுகையை நடத்த நாடினால் அவர் அந்த தொழுகையை நடத்தி கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. மேலும் அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் பிஇذنில்லாஹ் மையத்துடைய குடும்பத்தினருக்கு உணவு சமைப்பது, மையத்தின் குடும்பத்தார்களுக்கு உணவு சமைப்பது, அந்த மையத்துடைய அந்த வீட்டில் உணவு பரிமாறுவது, உணவு வழங்குவது என்ற சட்டங்களை பின்னால் அடுக்குகிறார்கள் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ். அல்லாஹ் நாடினால் இந்த நூலின் இறுதியை நோக்கி நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் ஜனாசா தொழுகையுடைய நூல் முடிவுக்கு வரலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த நூலின் முடிவிலே இருக்கிறோம். ஏறத்தாழ ஜனாசாவின் முக்கியமான பிரதி சட்டங்கள் அனைத்தையும் பார்த்திருக்கிறோம். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படுத்தக்கூடிய மக்களாக, மேலும் அந்த ஜனாசா நூலையும் அல்லாஹ் நமக்கு அதை நூலாக வெளியிடுவதற்கு அல்லாஹ் நமக்கு ஆற்றலை தந்தருள் புரிய வேண்டும். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ولجميع المسلمين من كل ذنب. سبحانك اللهم وبحمدك عندك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.